அவர்களே, இன்றைக்கி நம்ம செகண்ட் லெசனில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சாப்டர், அந்த சாப்டர்லேயே இதான் முக்கியமான இடம், அதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். அப்போ முதல் பாட்டில் நான் டிஸ்கஸ் பண்ணக்கூடியது பேர் கிர்ச்சாஃப்ஸ் லான்னு சொல்லுவோம். அதில் வந்து 2 மார்க்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லான்னு சொல்லுவாங்க, இன்னொன்று கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லான்னு சொல்லுவாங்க. அதை தான் நான் ஷார்ட்டாக வந்து கேசிஎல் கேவிஎல்னு எழுதியிருக்கேன், ரைட்டா? அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா வீட்ஸ்டன் பிரிட்ஜுன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க்கு. இந்த ரூலை பேஸ் பண்ணி நம்ம அதை சால்வ் பண்ணணும். இதுதான் டாஸ்க்கு, ரைட்? சரி, இப்போ இங்கே வருவோம். இந்த கிர்ச்சாஃப்ஸ் லா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, ஓம்ஸ் லாவுடைய ஒரு மாடிஃபைட் ஃபார்ம் அல்லது அட்வான்ஸ்ட் ஃபார்ம். ஓம்ஸ் லா என்ன? V = IR தானே. அது எதுக்கு யூஸ் ஆகுது? ஒரு சிம்பிள் சர்க்கியூட்ஸில் வோல்டேஜ் கரண்ட் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு இதை பயன்படுத்துகிறோம். அதே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் சர்க்கியூட்ஸ்னால் இந்த கிர்ச்சாஃப்ஸ் லாவை பயன்படுத்துகிறோம். அப்போ காம்ப்ளிகேட்டட் சர்க்கியூட்ஸ்னால் எப்படி இருக்கும்னா அதில் மேபி மோர் நம்பர் ஆஃப் பேட்ரிஸ் இருக்கலாம், அதில் மோர் ஓவர் ஜங்ஷன்ஸ் இருக்கலாம். அப்போ ஜங்ஷன்ஸ்னால் என்னன்னா, இப்போ கரண்ட்டு ஃப்ளோ ஆகும்போது, இப்போ இதில் கரண்ட் ஃப்ளோ ஆகுது, இந்த பாயிண்ட்டை நான் ஜங்ஷன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா இதில் கரண்ட்டு பிரியவே இல்லை. இங்கே என்ன கரண்ட்டு போதோ அது அப்படியே போயிடும். அதே இது இப்போ பாருங்கள், இதை ஜங்ஷன்னு சொல்லுவேன். ஏன்னா சப்போஸ் இப்போ I கரண்ட் வந்தால் இதில் I1 I2ன்னு பிரிஞ்சிடலாம், சரியா? இதை தான் ஜங்ஷன் சொல்லுவேன். அப்போ இந்த மாதிரி ஜங்ஷன்ஸில் தான் கரண்ட்லாம் அப்ளை ஆகும். அப்போது கரண்ட்லாம் வில் பி அப்ளைடு ஒன்லி ஆன் ஜங்ஷன், பாயிண்ட் நம்பர் 1. சரி, அப்போ அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்? 2 மார்க்கில் இவ்வளவு தான். இப்படி இதை இந்த ஒரு ஹிண்ட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் அதை ஒரு 2 மார்க்ஸாக சென்டென்ஸ் மேக் பண்ணி எழுதிக்காங்க. இதில் நான் சமேஷன்னு போட்டிருக்கிறதுக்கு அர்த்தம் அல்ஜிப்ரிக் சம்முன்னு அர்த்தம். அப்போ இப்போ பாருங்கள், இவ்வளவு தான். அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் கரண்ட் மீட்டிங் அட் எனி ஜங்ஷன் இஸ் ஈக்குவல் டு 0. ஒரு ஜங்ஷனில் இருக்கக்கூடிய சம் அல்ஜிப்ரிக் சம் கரண்ட் வேல்யூ 0. அப்படின்னா அல்ஜிப்ரிக்னால் என்னென்னா அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம் நெகட்டிவாகவும் இருக்கலாம். பாசிட்டிவ்னால் எப்போ சொல்லுவீங்க? இப்போ இது ஜங்ஷன், எந்த கரண்ட் ஜங்ஷன் டுவர்ட்ஸ் வருதோ அது ப்ளஸ்ஸு. இஃப் அ கரண்ட் மூவ்ஸ் அவே ஃப்ரம் த ஜங்ஷன் தட் இஸ் மைனஸ். அப்போ இந்த ரெண்டும் மைனஸாக இருக்கும், இது ப்ளஸ்ஸாக இருக்கும். இதான் இந்த ரூல் சொல்கிறது. ஓகேயா? முடிஞ்சிச்சு. மோரோவர் இதில் ஒரு 1 வேர்ட் கேட்கலாம், இது எந்த கன்சர்வேஷன் லாவை சப்போர்ட் பண்ணுதுன்னு. இது கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜை சப்போர்ட் பண்ணுது, ரைட்டா? அடுத்து வருவோம் வோல்டேஜ் லா. இது எப்படின்னா, ஒரு க்ளோஸ்டு பாத்தில் தான் படம் ஓடும். ஒரு சர்க்கியூட்டில் வந்து எத்தனை பேட்ரி வேணாலும் இருக்கலாம், சரியா? இப்போ இதில் இது ஒரு சர்க்கியூட்னு வச்சுக்காங்களேன், ABCDEF, இது ஒரு சர்க்கியூட். இப்போ இந்த மாதிரி வோல்டேஜஸ்ல அப்ளை பண்ணோம்னா ஒரு க்ளோஸ்டு பாத் இருக்கணும். அதாவது எங்கே ஆரம்பிக்கிங்களோ அதை ஒரு ஆர்டரில் வந்து முடிக்கணும். அப்போ இப்போ இங்கே ABEFAன்னு சொன்னாலும் ஒரு க்ளோஸ் பாத் தான், BCDEBன்னு சொன்னாலும் ஒரு க்ளோஸ் பாத் தான், இல்லை மொத்தத்துக்கு ABCDEFAன்னு சொன்னாலும் க்ளோஸ் பாத் தான். ஸோ ஒரு க்ளோஸ்ட் பாத்தில் மட்டும்தான் யூ ஹாவ் டு அப்ளை திஸ் வோல்டேஜ் லா. அப்போ இதை எப்படி சார் சொல்லுவீங்க? சொல்லிடுவேன். இங்கே பாருங்கள், இப்படி சொல்லிடுவேன். இதுதான் கொஞ்சம் லென்த்தாக தெரியும், ஆனால் அசால்ட்டாக எழுதிடலாம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இப்படி நான் என்ன சொன்னேன்? அல்ஜிப்ரிக் சம்னு சொன்னேன். அப்போ இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இன் அ க்ளோஸ்ட் பாத் இஸ் ஈக்குவல் டு அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் EMF இன் த க்ளோஸ் பாத் அல்லது க்ளோஸ் சர்க்கியூட். இவ்வளவு தான். சரி, இப்போ இதில் அல்ஜிப்ரிக் சம்முன்னு பயன்படுத்திட்டா இந்த IR டேமை ப்ளஸுக்கும் உண்டு மைனஸுக்கும் நீங்கள் பயன்படுத்தணும். அப்போ இந்த IR டேமை நீங்கள் கணிக்கும்போது மட்டும் சர்க்கியூட்டில் கரண்ட் டைரக்ஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். சர்க்கியூட்டில் கரண்ட் எங்கே எப்படி வருதுன்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறவு நாம் அதில் எப்படி ட்ராவல் பண்ணுறோங்கிறதையும் கணிக்கணும். அதை வச்சு முடிவு பண்ணணும். அப்போ இப்போ இங்கே பாருங்கள், சர்க்கியூட்டில் இதுதான் கரண்ட் டைரக்ஷன். இப்போ நான் இப்படி ட்ராவல் பண்ணுறேன். அப்போ ஐ எம் ட்ராவலிங் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட். அப்படி ட்ராவல் பண்ணுற சூழ்நிலையில் இந்த IR டேம் பாசிட்டிவாக இருக்கும். ஒருவேளை இப்போ இதான் ஆக்சுவல் கரண்ட்டு இந்த சர்க்கியூட்டில், நான் இப்படி ட்ராவல் பண்ணுறேன்னு வைங்க, அப்போ ஐ எம் ஃபேஸிங் த கரண்ட் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். அந்த கேஸில் எந்த IR டேம் வந்தாலும் நெகட்டிவ்னு எடுக்கணும். இவ்வளவு தான். அப்போ when we travel along the direction of current, IR term is positive. If I am going to travel against the direction of current, this IR term is negative. Clear? அதே மாதிரி இங்கே வந்துடுங்க பேட்ரிக்கு. இங்கே நீங்கள் சர்க்கியூட்னுடைய கரண்ட் டைரக்ஷன்லாம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, அதை விட்டுருங்க. சிம்பிள், நீங்கள் ட்ராவல் பண்ணுறது தான் கவுண்டிங். அப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது ஒரு வேளை பேட்ரி -2 ப்ளஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னு வைங்க, எப்படி, சரியா? அப்போ இதில் இருக்கக்கூடிய பேட்ரியை நீங்கள் பாசிட்டிவ்னு சொல்லிடலாம். மாறா நீங்கள் இப்படி இந்த பக்கத்துலேருந்து ட்ராவல் பண்ணுறீங்க. இப்போ எப்படி ட்ராவல் பண்ணுறீங்க? ஃப்ரம் ப்ளஸ் டு மைனஸ் பேட்டரியை க்ராஸ் பண்ணுறீங்கன்னா
அதே வோல்டேஜை இப்போ மைனஸ்ன்னு சொல்லணும். தட்ஸ் ஆல். இதுதான் இந்த ப்ளஸ்ஸு மைனஸ்க்கான விளக்கம். அப்போது நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய டைரக்ஷன் பாசிட்டிவ் டு நெகட்டிவாக இருந்துச்சுன்னா மைனஸ், மைனஸ் டு ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா பாசிட்டிவ், அந்த வேல்யூவை ப்ளஸ்ன்னு எடுத்துக்கணும். இவ்வளவு தான். சரியா? இப்போ எனக்கு சைன் கன்வென்ஷன்லாம் நீங்கள் எழுதணுங்கிறது அவசியம் இல்லை. 2 மார்க்ஸில் ஸ்டேட்மெண்ட் மட்டுமாவது தெரிஞ்சு வச்சுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ரைட்? இது 2 மார்க்ஸ். இதை நாங்கள் டிராஃப்ட் பண்ணுறோம், அதை எப்படி படிக்கணும்னு பாருங்கள். அதுக்கான சின்ன ஹிண்ட்டு தான் இந்த கட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடியது. இதை வச்சு நீங்கள் வார்த்தையாக மேக் பண்ணி எழுதிக்கலாம். சரி, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வீட்ஸ்டன் பிரிட்ஜ் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் முக்கியம். அதை இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த கொஸ்டினை தான் நான் 5 மார்க்குன்னு சொன்னேன். ஹெட்டிங் வந்து வீட்ஸ்டன் பிரிட்ஜுன்னு இருக்கும். ஆனால் கொஸ்டின் கேட்கும்போது எப்படி கேட்கலான்னா, அப்டைன் த கண்டிஷன் ஃபார் பிரிட்ஜ் பேலன்ஸ், இப்படி கேட்கலாம். அப்போது நீங்களே முடிவு பண்ணிக்காங்க அது வீட்ஸ்டன் பிரிட்ஜ் தான் அந்த கொஸ்டின்னு சொல்லி. இப்போ அந்த கண்டிஷனை நம்ம டெரைவ் பண்ணணும். இதுதான் டாஸ்க். ரைட்? வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க். முதல்ல படம் வரைகிறது தெளிவுருங்க. இப்போ நான் வரைகிறேன் பாருங்கள். இப்படி 4 ரெசிஸ்டன்ஸ், இந்த 4 டெர்மினலுக்கும் முதல்ல பேர் வைங்க. அப்புறம் இந்த 4 ரெசிஸ்டருக்கும் பேர் வைங்க, PQRS. சரியா? இந்த 2 எண்டையும் ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்ணிக்காங்க. அதனுடைய வோல்டேஜ் Vன்னு எடுத்துப்போம். அப்போ இதிலேருந்து I கரண்ட் ஃப்ளோ ஆகும். சரியா? இப்போ இந்த எண்டு B அண்ட் Dயை ஒரு கேல்வனோமீட்டரோட கனெக்ட் பண்ணிக்கிறோம். இவ்வளவு தான். இதில் நேம் எது மாற்றினாலும் உங்களுக்கு நீங்கள் சால்வ் பண்ணக்கூடிய அந்த டெரிவேஷனோட இது சிங்க் ஆகாது. அதனால் நேமை இங்கே ABCDன்னு போட்டால் கூட நீங்கள் மாட்டிப்பீங்க. ரைட்? வி வில் கெட் கன்ஃபியூஸ்ட். ஸோ அதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி வரைஞ்சி வச்சுருங்க. கிளியர்? இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஜிங்கிறது இந்த இடத்துல கேல்வனோமீட்டரை மட்டும் ரெப்ரசன்ட் பண்ணலை, இந்த கேல்வனோமீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸையும் நான் ஜீன் தான் சொல்லுவேன். ஓகே? அப்போ இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் நம்மளை பொறுத்தவரையில். அப்படியே பார்த்து வச்சுக்காங்க. இப்போ இதிலேருந்து வர டோட்டல் கரண்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணுவோம். அப்போது மேல் நோக்கி I1, இதில் I2ன்னு இப்படி பிரிஞ்சிருது, ஏன்னா ஜங்ஷனில். அதுக்கப்புறம் இந்த I கரண்ட் இங்கே வரும்போது கேல்வனோமீட்டர் வழியாக IG, இப்போ இங்கே I3ன்னு பிரியுது. டைரக்ஷனும் முக்கியம், கரெக்டாக போட்டே வாங்க. இப்போ இந்த ரெண்டும் கம்பைன் ஆகும்போது இங்கே இது I4ஆக மாறும். பழையபடி இந்த I4 I3 இணைஞ்சி ஐயாக மாறிடும். இதுதான் கரண்ட் ஸ்ப்ளிட் ஆகக்கூடியது. இப்போ உங்களுடைய கிர்ச்சாஃப்ஸ் ரூலை அப்ளை பண்ண போகிறோம். முதல்ல கரண்ட் ரூல். அப்போ கரண்ட் ரூல் அப்ளை பண்ணோன்னா we need 2 ஜங்ஷன்ஸ். அப்போ இங்கே ஜங்ஷன் 1, ஒரு ஜங்ஷனே போதும். இல்லை 2 ஜங்ஷன் இருக்குது, 2க்கும் அப்ளை பண்ண போகிறேன். முதல்ல ஜங்ஷன் Bக்கு வாங்க. இப்போ இங்கே என்ன, எந்த கரண்ட்டு டுவோர்ட்ஸ் வருதோ அது ப்ளஸ்ன்னு சொல்லியிருக்கேன் ஜங்ஷன் நோக்கி. அப்போ இது ப்ளஸ் I1. இந்த ரெண்டும் இது மூவ்ஸ் அவே ஃப்ரம் த ஜங்ஷன், அப்போ அது மைனஸ் IG மைனஸ் I3 வில் பி ஈக்குவல் டு 0. இது முதல் ஈக்குவேஷன். அதே மாதிரி அடுத்த ஜங்ஷனுக்கு வாங்க, ஜங்ஷன் Dக்கு. ஜங்ஷன் Dக்கு வந்தீங்கன்னா என்ன வரும், அடுத்த ஈக்குவேஷன் போடுங்க. இங்கே வந்தீங்கன்னா I2 ப்ளஸ் IG மைனஸ் I4 ஈக்குவல் டு 0. இது ரெண்டாவது ஈக்குவேஷன். 2 கரண்ட் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணியாச்சு. இப்போ வாங்க, இப்போ வோல்டேஜ் லாவை அப்ளை பண்ண போகிறேன், கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா. அதுக்கு எனக்கு என்ன வேணும்னா ஐ நீட் அ க்ளோஸ்டு பாத். அப்போ முதல்ல ஒரு க்ளோஸ் பாத் எடுத்துக்கிறேன், ABDAன்னு சொல்லி. இதான் என்னுடைய க்ளோஸ் பாத், ABDAன்னு சொல்லி. இதில் இப்போ எத்தனை IR டேர்ம்ஸ் வருது, முதல்ல IR டேர்ம் பார்க்கணும். இதாக இருக்கு I1P. அப்புறம் இந்த பக்கம் வரேன், ப்ளஸ் IGG. சரியா? கரண்ட் போகிற டைரெக்ஷன்லேயே தான் நானும் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ நாம் ட்ராவல் பண்ணக்கூடிய டைரெக்ஷன் இப்படி இருக்குது, ஏன்னா ABDA நம்ம பார்த்து, ஆனால் கரண்ட்டு அங்கே எதிர்த்து வருது. அப்போ இந்த IR டேர்ம் வந்து மைனஸ், அப்போ மைனஸ் I2Rன்னு எழுதணும். அப்போ அது உள்ள எந்த பேட்டரியும் இல்லை, ஸோ 0 போட்டிருங்க. இது தேர்ட் ஈக்குவேஷன். அதே மாதிரி இன்னொரு க்ளோஸ் பாத் எடுத்துக்காங்க. அது எப்படி வரலாம், ABCDAன்னு வரலாம். அப்போ இந்த க்ளோஸ் பாத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அதே மாதிரி இங்கே I1P ப்ளஸ் I3Q. ரைட்? இங்கே பாருங்கள், அகெயின்ஸ்ட் த டைரக்ஷன் நம்ம போகிறோம் கரண்ட்டுக்கு. அப்போ மைனஸ் I4S மைனஸ் I2R. இது உள்ளேயும் எந்த க்ளோஸ் பாத்லேயும் பேட்டரி இல்லை, ஸோ 0. இதுதான் ஃபோர்த் ஈக்குவேஷன். இப்படி 4 ஈக்குவேஷன்ஸை முதல்ல ஃப்ரேம் பண்ணிக்காங்க. 2 கரண்ட் ரூல், 2 வோல்டேஜ் ரூல். ரைட் தானே? இப்போ இந்த சர்க்கியூட்டில் இப்படி ஒரு கண்டிஷனை நம்ம கொண்டு வந்தால், கேல்வனோமீட்டர் வழியாக எந்த கரண்ட்டும் போகாதுங்கிற கண்டிஷன். அப்படின்னா என்ன அர்த்தம், பிங்கிற பாயிண்டில் உள்ள பொட்டென்ஷியலும் இந்த டிங்கிற உள்ள பாயிண்டில் உள்ள பொட்டென்ஷியலும் ஏதோ ஒரு கட்டத்தில் சேம் ஆனால்
இந்த இது நடக்கும். கேல்வனோமீட்டர் வழியாக கரண்ட் போகாது. இப்போ இந்த கண்டிஷனை நீங்கள் எங்கெல்லாம் ஐஜி பார்க்குறீங்களோ அங்கெல்லாம் போடுங்க. இப்போ இங்கே போடுங்க. இது 0 ஆயிரும். I1 மைனஸ் I3 0ன்னு வரும். இது அந்த பக்கம் எடுத்துட்டேன்னா I1 ஈக்குவல் டு I3. இது ஒரு ஈக்குவேஷன். லெட் இட் பி ஈக்குவேஷன் நம்பர் 5. அதே மாதிரி இங்கே போடுங்க. IG 0ன்னு என்ன வரும்? I2 ஈக்குவல் டு I4ன்னு வரும். இது ஈக்குவேஷன் நம்பர் 6. இங்கே போடுங்க. அப்போ இது எப்படி வரும்? I1P ஈக்குவல் டு I2R. மொத்தம் 7 ஈக்குவேஷன் கிடச்சிருச்சா? இப்போ என்ன பண்ணுங்கள்? பை யூஸிங் 5 and 6 யூ ரீஅரேஞ்ச் ஈக்குவேஷன் 4. ஈக்குவேஷன் 4 இந்த ரெண்டையும் வச்சு ரீஅரேஞ்ச் பண்ணுங்கள். அப்போ என்ன பண்ணலாம்? இதில் I3ன்னு வருதா, இதுக்கு பதிலாக I1 போட்டுடலாம். அப்போ அந்த ஈக்குவேஷன் எப்படி மாறி இருக்கும்? I1P ப்ளஸ் I1Qன்னு மாறும். சரியா? இது இந்த பக்கம் போயிட்டு அப்போ 2 மைனஸும் ப்ளஸ்ஸாக இருக்கும். இதில் 6வது ஈக்குவேஷனை போட்டோம்னா இந்த I4க்கு பதிலாக I2 போட்டுடலாம். அப்போ I2S ப்ளஸ் I2Rன்னு வந்திருக்கும். அப்போ இதில் I1 காமன் எப்படி வந்திருக்கலாம்? P ப்ளஸ் Qன்னு வந்திருக்கலாம். இங்கே I2 காமன் S ப்ளஸ் Rன்னு வந்திருக்கலாம். இதை வேணால் நீங்கள் ஈக்குவேஷன் நம்பர் 8ன்னு எடுத்துக்காங்கப்பா. இப்போ இந்த 8ஐ இதில் பேலன்ஸாக இருக்கக்கூடிய 7th ஈக்குவேஷனால் அடிச்சிருங்க, ஆன்சர் வந்துடும். தட்ஸ் ஆல். I2 கேன்சல் ஆயிரும், I1 கேன்சல் ஆயிரும். அப்போ இப்போ ஃபைனல் ஸ்டெப்பு இதில் முடிக்கிறேன். இது வேண்டாம் இல்லையா? இதை அழிச்சிருவோம். இது இனி தேவைப்படாது. அப்போ இதில் எழுதிட்டிங்கன்னா எப்படி வந்திருக்கும்? P ப்ளஸ் Q பை P இஸ் ஈக்குவல் டு S ப்ளஸ் R பை R. ரைட்? இது எப்படி வந்திருக்கும்? 1 ப்ளஸ் Q பை P இஸ் ஈக்குவல் டு S பை R ப்ளஸ் 1. 1 கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ ஃபைனல் ஆன்சர் பிகம் Q பை P ஈக்குவல் டு S பை Rன்னு எழுதலாம். அல்லது இதை ரெசிப்ரோக்கல் எடுத்து எழுதிருங்க. இதான் நம்ம பெரும்பாலும் ஞாபகம் வச்சுக்கக்கூடியது. P பை Q ஈக்குவல் டு R பை S. ஸோ திஸ் இஸ் கால்டு பேலன்ஸ்ட் கண்டிஷன், bridge balance condition. P by Q will be equal to R by S. இப்படி டெரைவ் பண்ணணும். வெறும் ஈக்குவேஷன்ஸ் மட்டும்தான், அதிலே ட்ராவல் பண்ணிடுவீங்க. 8 ஈக்குவேஷன்ஸ் நீங்கள் கொண்டு வரணும். அது கொண்டு வர உங்களால் முடியும்னா இந்த கொஸ்டின் உங்கள் கையில். ரைட்? தேங்க்யூ வெரி மச்.